Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Daily Vlog by Fatima. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு விலாக் இன்ட்ரெஸ்டிங்கான விலாகாக இருக்கும் நம்புகிறேன். கொஞ்சம் குட்டியான விலாக் தான், ஆனால் வந்துட்டு மிக்சடான ஒரு விலாக் அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட வந்துட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க. அண்ட் வந்துட்டு கோபமாக கூட கேட்டிருக்கீங்க, ஏன் காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த விலாகில் இருக்க போது நீங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த விலாக் வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னாக்கா, எங்கள் அண்ணனை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுற டே வந்துடுச்சு. இன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் அப்படியே மனசெல்லாம் ஒரு இருத்தமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். அந்த ஃபீலை முகத்தில் காட்டிக்காமல் உதட்டில் புன்னகையோடு கிளம்பி இருக்கிறோம். எல்லாருமே வந்துட்டு அங்கே போயிட்டு அங்கே நைட்டு வந்துட்டு விருந்து இருக்குது. அதை முடிச்சுட்டு அண்ணனை அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். சகில் குட்டி ஓடி வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்துட்டு இங்கே வந்தாச்சு அண்ணன் வீட்டுக்கு. வந்ததுமே எங்கள் வாசலில் வந்துட்டு ஒரு மல்லிப்பூ செடி இருக்குது. இது வந்துட்டு ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அடுக்கடுக்காக நல்லா செம்ம பெருசில் இருந்துச்சு. வாசமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பூவை பார்த்ததுக்கப்புறம் எங்கேருந்து பிரிக்காமல் இருக்க முடியும். ஒரு வழியாக வந்துட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து பிச்சு எடுத்துட்டோம். ஸோ இது வந்து வண்ணத்தி பூச்சி தான் நினைக்கிறேன். இது வந்து எல்லோ கலரில் இருக்கும். கப்பல் வர வீட்டுக்கு இது வரோன்னு சொல்லுவாங்க. கப்பல் கிளம்புது அப்படின்னாலுமே இது போகுதுன்னு சொல்லுவாங்க. கப்பல் மீன் அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. இது ஃபாரின்லேருந்து வராங்க அப்படின்னாலுமே இந்த வண்ணத்தி பூச்சி வரும் அப்படின்னும், அவங்க வந்து கிளம்புறாங்க அப்படின்னாலுமே இந்த வண்ணத்தி பூச்சி வரும் அப்படின்னும். அதை வந்துட்டு இங்கே பார்க்கவுமே எனக்கு அதுதான் தோணுச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் பசங்க சகில் கையெல்லாம் மாட்டினாக்கா அது வந்துட்டு பீஸாக போயிடும். அதனால் பிடிச்சி கொண்டு போய் வெளில விட்டால் திரும்பியும் அது வீட்டு பக்கமே தான் வந்துச்சு. சரி, அது யாருமே தொந்தரவு பண்ணாதீங்கன்னு விட்டுட்டு அப்புறம் எங்கள் அம்மாச்சிக்கு ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு பிச்சுட்டு வந்த பூ வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். மொக்கு மலர்ற மொக்கம் இருந்துச்சு. அது எப்போ மலரும்னு தெரியல. பிள்ளைங்க வந்து அது எல்லாத்தையுமே பிச்சிருச்சுவோ சரி அப்படின்ட்டு எல்லா ஆளுக்கு ஷேர் பண்ணோம். இந்த நானாகத்தை வந்துட்டு எங்கள் பெரிய மச்சி வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வீட்டிலேருந்து. ஹோம் மேடாக பண்ணது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. வீட்லேயே தான் வந்து பண்ணியிருந்தாங்க. பண்ணி அண்ணன் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றதுனால ஸோ எல்லோரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் மனசு ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் வந்து கதைகள்லாம் பேசி நரட்டெல்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறம் பரோட்டா வந்துட்டு வெளியில் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. சிக்கன் மட்டும் வீட்டில் பண்ணிவிட்டு அண்ட் வந்து இட்லி தேங்காய் சட்னி அதெல்லாமே வந்து மச்சியை வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே சேர்ந்து உட்காந்து ரவுண்டு கட்டி சாப்பிட்டாச்சு. இந்த ஃபாரின்லேருந்து வரும்போது எவ்வளோ சீக்கிரம் நேரம் வந்து ஓடவே ஓடாதோ, அதே மாதிரி இங்கேருந்து அவங்க கிளம்பும்போது நேரம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஓடுற மாதிரி இருக்கும். டைம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஓடிட்டே இருந்துச்சு. அவங்களுமே வந்துட்டு கிளம்பி தொழுதுட்டு ஸோ பசங்க எல்லாத்துக்கும் சலாம் கொடுத்துட்டு எல்லாருக்குமே வந்து காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னுமே வந்துட்டு இந்த பழக்கம்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அது ஒரு சந்தோஷம் இல்லையா. அத்தாலாம் அப்போ கொடுத்துட்டு போகிற காசை அத்தா வந்து திரும்பி வர வரைக்கும் நான் அந்த காசை பத்திரமாலாம் வச்சுருந்துருக்கேன். அவங்க மறு டைம் வந்து வரும்போது அதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கேன், நீங்கள் கொடுத்த பணம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அண்ணன் பசங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பணம்லாம் கொடுத்து சலாம்லாம் கொடுத்துட்டு ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லபடியாக கிளம்புனாங்க. இன்னும் எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி பணம் கொடுத்துட்டுலாம் கிளம்புவாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். எங்கள் வீட்டில் எங்கள் அத்தாலிருந்து எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி பணம் கொடுத்து பிள்ளைங்கள்லாம் சந்தோஷப்படுத்திட்டு கிளம்புவாங்க. அண்ட் வந்ததுக்கப்புறம் காரம் வந்துடுச்சு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ நல்லபடியாக போயிட்டு ரீச்சும் ஆகிட்டாங்க. அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்காக துவா பண்ணவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து அடுத்த நாள் நைட்டு இது. ஸோ வந்துட்டு அண்ணன் வந்து கிளம்பும் போதே பிள்ளைங்க எல்லாமே ஆசைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெடி பாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ பிள்ளைங்க இந்த சின்ன வயசில் தான் இதெல்லாம் வெடிக்க ஆசைப்படுவாங்க இல்லையா, அதனால் அதில் ஒரு லட்சுமி வெடியை நீ வெடிச்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சகிம் என் கையில். நானும் அதை வைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் சின்ன பிள்ளையில வந்துட்டு இளம் கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி அப்போ வந்து ஒரு பயமே தெரியாது. இப்போ என்னமோ நான் வந்துட்டு 1 கிலோமீட்டர் தூரத்தில் நின்றுட்டு வைக்கும் போதே என்னமோ அது வெடிச்சிரமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பசங்க எல்லாம் கூட சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாமி நீங்கள் போய் இப்படி பயப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் வச்ச வெடி வந்து
வெடிச்சிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவே ரொம்ப களைகட்டி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையுமே அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நிறையா அவுட் எல்லாமே வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அந்த தீபாவளி டைம் அப்படின்னாலே வந்துட்டு இந்த மாதிரி கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்கிறது தான் ஒரு ஜாலி. இது வந்துட்டு நான் வந்து சும்மா பசங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சகில் குட்டியெல்லாம் ரொம்ப வந்துட்டு வெடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்ததுனால பசங்களும் அப்படியே ஜாலியாக வெடித்து முடித்தாங்க. அது வந்துட்டு அது கூட நாங்களும் உட்காந்துட்டு அது சேஃபாக வெடிக்குதோலா என்ன பண்ணுதோ அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். எல்லார் வீட்லேயும் அந்த கிராக்கர்ஸ்லாம் வச்சு வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது எடுத்தது வந்து இந்த தீபாவளி டைமில் வந்து எடுத்தது தான். ஸோ எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. இதுதான் வந்துட்டு அதோட லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் நார்மல் விளாக்ஸ் தான் வரும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ஸோ இந்த மாதிரி விளாக் வராது. இதுக்கப்புறம் நார்மலாக நம்மளோட ரொட்டீன் விளாக் எல்லாமே வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிள்ளைங்க எல்லாம் எவ்வளோ ஜாலியாக, பயமே இல்லை சுத்தமாக. எனக்கு தான் பயந்துக்கிட்டே நாங்கள் வந்துட்டு பார்த்து சொல்லிகிட்டே இருந்தோம் உட்காந்துட்டு. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்துட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்துட்டு வெடிச்சிட்டு இருக்கோம், எங்கள் பெரிய அண்ணன் வீட்டில். ஸோ எல்லாம் ஜாலியாக வெடிச்சு முடிச்சிட்டோம். எனக்கு அப்படியே என்னோடய சின்ன வயசு ஞாபகம் தான். ருமேஷாவை பார்க்கும்போது அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நான் இப்படி தான் துருன்னு இந்த வெடிக்கிறது, ஓடுறது, விளையாடுறது இதெல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். அப்படியே பசங்களோடு சேர்ந்து நல்லா ஜாலியாக வெடிச்சிக்கிட்டு இருந்தா. எல்லாம் ஒரு 3 பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் வெடித்து முடிக்கிறதுக்கே அதுக்கு டைம் வந்துட்டு ஓடிட்டே இருந்துச்சு. எப்பா எடுத்துலாம் எதையும் வச்சிடாதீங்க, இன்றைக்கே முடிச்சிருங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி வந்துட்டு எல்லாத்தையும் வெடித்து முடிக்க வச்சோம். நாங்கள் கிட்டேயே இருந்து பார்த்து எப்போவுமே சர்ப்ரைஸ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு இல்லையா? அந்த மாதிரி இந்த வாட்ச் பார்க்கவும் சகிம் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டான். அவன் ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தான் அப்படின்னாலே வந்துட்டு அவனுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணும். ஸோ இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வந்து எஃபர்ட் எடுத்திருந்தான். ஸோ எனக்கு வந்துட்டு அவனை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் வந்துட்டு அவனுக்கு சர்ப்ரைஸாக இந்த வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி அவன் போட்டதில்லை, வேறு விதமாக போட்டிருக்கான். ஸோ இது போட்டு எனக்கு அவன் கையில் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசையாக இருந்துச்சு. அதனால் இந்த வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சர்ப்ரைஸ் வந்து அவன் ஃபேஸில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது வந்துட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே இதை வந்து ப்ரெட் ஹல்வா வந்து செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஸ்வீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸ்வீட்லேயே வந்து எங்களுக்கு வந்து பிடிச்சது வந்து சென்டிமெண்ட்டாக ப்ரெட் ஹல்வா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் மாதிரியே ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். இன்னொன்று யூஸ்வலாக பண்ணுற ஒரு ஸ்வீட்லேயே வந்து அது சேர்ந்துருச்சு. ரெசிபி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வந்துட்டு சீக்கிரமே வந்து குட்டியாக கொஞ்சமாக செஞ்சு உங்களுக்கு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ப்ரெட் ஹல்வாவை செஞ்சு வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு டைம் இருக்குமோ இருக்காதோ அப்படின்ட்டு அண்ட் பாலை வந்து நல்லா காய்ச்சி அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே கடன்னு பார்க்கணும். அப்போ தான் வந்து டைம் கரெக்டாக செட் ஆகும். இன்னொன்று இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா எல்லாம் சுகர் அண்ட் டீ காஃபி எல்லாமே முடிஞ்சு போயிருக்கு. அதையுமே டக்குன்னு ரீஃபில் பண்ணிவிட்டு ஸோ ஏன்னா வந்துட்டு இது இல்லை அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த நேரம் டீ போடணும் அப்படின்னாலே வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கொட்டி வச்சிடணும். ஆக்சுவலி இதெல்லாமே நேற்று நைட்டே வந்து வாங்கி கொட்டி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு அன்றைக்கிங்க என்னால் போக முடியாமல் போயிட்டதுனால நான் வந்து மார்னிங் தான் போயிட்டு இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அப்படின்ட்டு இப்போ தான் வந்துட்டு ரீஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ரீஃபில் பண்ணுறது தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ஜாலியான வேலையும் கூட. ஆனால் அது நேரத்தை பொறுத்து. சம்டைம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சிகிட்ருப்போம். சம்டைம் வந்துட்டு டக்குன்னு இதெல்லாம் முடிக்கணும், இதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ சுகர் மட்டும் நான் கொஞ்சம் கூடயே வந்து நிறைய குவான்டிட்டி வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா வந்துட்டு கேக் பண்ணுவோம். ஸோ வேறு ஏதாவது ரெசிபி அதுக்கெல்லாமே தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால் அண்ட் வந்து இதெல்லாம் வந்து டக்குன்னு கொட்டிடலாம். டீ அண்ட் காஃபி இது எல்லாத்தையும்.
இது எல்லாமே நான் வந்து இங்கே ஒரு செட்டு வச்சுருப்பேன். நான் அந்த சைடில் மாடுலர் கிச்சன்லேயும் ஒரு செட்டு வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே வந்துட்டு இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும். இங்கே யூஸ் பண்ணுறோன்னா இங்கே, அங்கே யூஸ் பண்ணுறோன்னா அங்கே. அந்த மாதிரி எல்லாமே 2 செட்டாக தான் வச்சுருப்பேன். ஸோ எதுக்கு 2 கிச்சன் அப்படின்ட்டு கேட்பீங்க. ஸோ ஏதாவது ஹெவி ஒர்க் பண்ணுறேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து பண்ண பிடிக்கும். கொஞ்சம் நிறையா குவான்டிட்டியில் பிரியாணி பண்ணுறோம், மீன் குழம்பு, மீனானம், ஸோ மீன் பொரிக்கிறது, பெரிய குக்கர் வச்சு விசில் விடுறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான ஒர்க் எல்லாமே நான் வந்துட்டு இங்கே பண்ணுவேன். இங்கே பண்ணும்போது கொஞ்சம் கேஷுவலாக அது பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அங்கே பண்ணும்போது க்ளீன் பண்ணணும்னு அந்த மைண்டில் வந்து அந்த தாட் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுனா கொஞ்சம் ரிலாக்ஸாக கூட பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால தான் வந்துட்டு சர்வீஸ் கிச்சன் வந்து நான் வந்து சூஸ் பண்ணுவேன். அடிக்கடி இந்த ஹெவியான ஒர்க் பார்க்குறோம் அப்படின்னாக்கா. ஸோ அடுத்தது வந்து முட்டை வந்து பாயில் பண்ண போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு எல்லாமே வந்து தோல் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா பிரியாணி வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபைனலாக தான் வந்துட்டு இந்த பிரியாணி செய்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பிரியாணி செய்கிறத ஒரு பக்கம் செஞ்சிகிட்டே இருக்கும்போது சிக்கனும் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி யார் வர போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லாமலே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களே யாராவது கெஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு வீடியோவில் காட்டுவேனா அப்படின்ட்டு தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா தான் நான் வந்து வீடியோவில் காட்டுவேன். ஆனால் வந்துட்டு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே அது சர்ப்ரைஸ் தான். Few moments later. ஒரு வேலையாக முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபைனலாக தான் வந்து சிக்கன் வந்து பொரித்து எடுத்தேன். சிக்கன் பொரித்து நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம், நல்லா சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ பிரியாணி ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஆனால் வந்துட்டு வரக்கூடிய அந்த ஸ்பெஷல் பர்சன்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்கள வந்துட்டு நான் வந்து காஃபி போட்டு கொடுத்து ஸோ உட்கார வச்சுருக்கேன். இங்கே வந்து நல்லா கமன்னு பிரியாணி ரெடியாக இருக்குது. மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 ஒரு பேட்ச் வந்து பொரித்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இங்கே என்னென்ன ரெடியாக இருக்குது அப்படின்னாக்கா முட்டை ரெடியாக இருக்குது அண்ட் வந்துட்டு ஆனியன் ரைத்தா. ஸோ இங்கே வந்துட்டு பாயாசம் வச்சுருக்கேன். ஸோ பால் பாயாசம் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது வந்துட்டு பிரெட் ஹல்வா. இன்றைக்கி ரெசிப்பியில் ஸ்வீட் வந்துட்டு ஒரு 2 ஸ்வீட் மாதிரி பண்ணியிருக்கேன். ஒன்று பாயாசம், இன்னொன்று பிரெட் ஹல்வா. ஏன் அப்படின்ட்டுலாம் வந்து நான் வந்து சொல்கிறேன். அண்ட் வந்துட்டு சாப்பாடு வைக்கிற டைமும் வந்துட்டு வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ரைஸ் வச்சா சரிப்பட்டு வருமா அப்படின்ட்டு தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே பார்த்துருவீங்க யாரை காமிக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ நானும் சகீம் குட்டியும் சேர்ந்து டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஒன்று ஒன்றா அழகாக கொண்டு போய் வச்சாச்சு. நம்ம யூஸ்வலாக ரொம்பவே கேஷுவலாக செய்கிற வேலை நம்ம வந்துட்டு ரொம்ப பார்த்து ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக செய்யும்போது அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டாஸ்க்காக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் டாஸ்க்கு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கரெக்டான டைமுக்கு முடிச்சுட்டு கொஞ்சம் ஏர்லியராகவே அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் வந்து நான் பிளான் பண்ண அந்த டைமுக்கு வந்து முடிச்சிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஸோ யார் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்கள் மாமி அண்ட் மாமா. ஸோ உங்களுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் விருந்து. எங்கள் மாமி போயிட்டு டிரைவர் வந்து அதாவது கார் ஓட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த தம்பியை வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்கள உட்கார வச்சு மாமி வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபைனலி வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஒரு 4 இயர்ஸ் கழித்து எங்கள் மாமி அண்ட் மாமாவை வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இதுவே வந்துட்டு நான் அவங்கள்ட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். நான் வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் காமிச்சிக்கிறேன், எல்லாருமே கேட்குறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி. அவங்க இப்போ கூட நோ தான் சொன்னாங்க. கொஞ்சம் லாங் வியூவிலையாவது வச்சுக்கிறேன் மாமி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வந்துட்டு நான் வந்து இந்த கிளிப்பிங்ஸே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து டீட்டெயில்டாக வந்து என்னால் காட்ட முடியாது, கோச்சிக்காதீங்க யாரும். இனி ஃப்யூச்சர் வீடியோவில் எனக்கு அந்த பர்மிஷன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அவங்க வந்து கிளம்புனாங்க. ஸோ அந்த கிளிப்பிங் தான் இது. சகீம் குட்டி செஸ் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தான் எங்கள் மாமாவோட சேர்ந்து.
அந்த கிளிப்பிங்கும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் அது மிஸ் ஆகிடுச்சு, எடுக்க முடியல. அண்ட் வந்துட்டு ஃபைனலி பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஈவினிங் போல் கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னொருத்தவங்களையும் போய் பார்க்கணுமா, அதனால் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்புறேன், ஏன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வேறு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குட்டீஸ் வந்துட்டு அழகாக அவங்கள செட் ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்கள் மாமி வாங்கிட்டு வந்த பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் அதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். போன டைம் பிஸ்கட் பணியாரம் வந்து ஆசைப்பட்டு சாப்பிட்டான், அதனால் பிஸ்கட் பணியாரம் அண்ட் வந்து எங்கள் ஃபேமிலியிலே எல்லாருக்கும் பிடிச்சது நெய் மைசூர் பாக்கு, அதுலேயே இன்னொன்று ஸ்பெஷல், அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இந்த விலாகையும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் திரும்பியும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.